தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குமார் சார், இது மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா கிரண் பிரகாஷ்? அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இதில் எப்படி அப்ளை ஆகும்? ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றாரு. பெரம்பூர் அப்படின்றது விஜய் போட்டியிடக்கூடிய எத்தனை நாள், எத்தனை டெல்லிக்கு போனது, அங்கேருந்து இங்கே வந்தது, பியூஷ் கோயல் வந்தது, டிடிவி தினகரன் பார்த்தது, அன்புமணி அவர்கள் பார்த்தது, எல்லாமே விவாதம் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் திரு பிரகாஷ் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கிறது. 14 அமைச்சர்கள் போட்டியிட்ட அமைச்சர்கள், இன்றைக்கி கரண்ட் அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதியில் பெரும்பாலும் அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க அதிமுக. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு டிடிவி தினகரனுக்கு, ஜி கே வாசனுக்கு, இந்த மாதிரி இவங்களுக்கு தான் அந்த தொகுதிகள் பெரும்பாலும் போயிருக்குது சார். ஒரே நிமிஷம் சார். ஒட்டஞ்சத்திரம்ன்றது சக்கரபாணி சார். ஆமாம், கண்டினியூஸாக 6 தடவை அவர் அடிக்கிறார். ஆமாம், அங்கே தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்க. எப்படி சார் ஜெயிக்க முடியும்? ஏன்னா சக்கரபாணி விருப்ப மனு தாக்கல் பண்ணுறதுக்கே யாரும் வரலன்றப்போ எப்படி அதை வந்து ஜி கே வாசன் முறியடிப்பார்? ஒன்று. ரெண்டாவது, ராணிப்பேட்டை அப்படின்றது காந்தி இருக்கக்கூடிய மினிஸ்டர். அதே மாதிரி ஈரோடு மேற்கு முத்துசாமி இருக்கக்கூடிய இடம், கிள்ளியூர், கும்பகோணம்ன்றது கண்டினியூஸாக வந்து திமுக தான் ஜெயிச்சிட்டு இருக்குது. அங்கே எப்படி சாக்கோட்டை அன்பழகன் இருக்கிறாரு? எப்படி சார் இது லாஜிக்? ஆமாம், இல்லை நீங்கள் கேட்குற உங்கள் கேள்வி மிகைப்படுத்தலோ அல்லது பொருத்தமில்லாததோ இன்னும் சொல்ல முடியாது. மிக பொருத்தமான கேள்வி. நானும் இதை அனலைஸ் பண்ணேன். 14 அமைச்சர்கள் நின்றுருக்காங்க. அதுக்கு ஈக்குவலான கட்சி மெயின் பார்ட்டிங்கிறது அதிமுக வேட்பாளர்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். அதிமுக தான் முக்கியமான நபர்களை அதில் போட்டிருக்கணும். ஆனால் எல்லோரும் ஒத்துட்ருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எல்லோரும் ஒத்துட்ருக்காங்க. அதை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் பேசுவதற்கு இல்லை. இல்லை சார், இது நமக்கு தெரியுது. நாம் இங்கே ஒரு கால்குலேஷன் வச்சு நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு கூட்டணியுடைய தலைவர் அப்படின்ற எடுத்துகிட்டு அவர் ஒரு முடிவு எடுத்திருப்பார்ல, எந்த அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கப்படும்? அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு எடுக்க பிறகு தான் அறிவிக்க முடியும். எல்லோரும் பெரம்பூரை வந்து அன்புமணி வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காருன்னு, ஏன்னா விஜய் போட்டியிடுற தொகுதி வேணும் என்று கேட்டு வாங்கியிருப்பதாக நண்பர் பிரகாஷ் சொல்கிறார். அப்படி என்றால் அவங்க பேசியிருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு காரணம் வந்து அவங்க என்ன காரணம் கண்டுபிடிச்சாங்கங்கிறது தெரியாது. பட் ஒரு லாஜிக் இருக்கிறது. திமுகவில் பலமான அமைச்சர்கள் பல முறை போட்டியிட்டவர்கள் நிற்கிற இடத்துல ஈக்குவலாக அதிமுக வேட்பாளர்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். அதுதான் லாஜிக். ஆனால் அவங்க எல்லாரும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அதை எப்படி ஸ்க்ரூட்னி பண்ணாங்க, எப்படி டிசைட் பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இல்லையா சார்? முக்கியமான சர்ச்சைக்குரிய அல்லது வந்து திமுக ஜெயிக்கும் அப்படின்ற இடத்தெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து தன்னை தற்காத்துக்கிறாரா இபிஎஸ்? அது ஓவரால் அவங்களுக்கு இருக்கட்டும், கெயின் எனக்கு இருக்கட்டும். அப்படி பார்த்தாலும் கூட லாஸுக்கு மொத்தமாக அந்த கூட்டணிக்கு தானே லாஸ். அதற்கு மக்கள் என்ன நினைப்பார்கள்? திமுக அமைச்சர் போட்டியிட்ட தொகுதியில் இப்போ திமுக அமைச்சர், பழைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் யாரையாவது ஒருத்தர் போட்டிருந்தா அது ஈக்குவலாக இருக்கும். அது இல்லை. நான் அதை அட்மிட் பண்ணுறேன். நான் உங்கள் கேள்வியெல்லாம் பிரகாஷ் சொன்னதும் சரி, நீங்கள் சொன்னதும் சரி, நான் அதை வந்து சரியில்லாத கேள்வி என்றோ அல்லது அதற்கு இன்னொரு பதிலை சொல்லவோ சமாளிக்கிறதுக்கோ நான் தயாராக இல்லை. நியாயமாக லாஜிக்கலாக பார்த்தா இந்த 14 அமைச்சர்கள் நின்ன தொகுதிகள் அத்தனைக்கும் அதிமுக வேட்பாளர்களை தான் போட்டிருக்க வேண்டும். ஆனால் எல்லோரும் எல்லாரும் அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி சரின்னு ஏற்றுக்கிட்டு தான் அந்த முடிவு வழியாகி வந்திருக்கிறது. அதற்கப்புறம் இன்னும் உழைக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? திமுகவினுடைய தவறுகளை திமுக செய்திருக்கிற கடந்த காலங்களில் இந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் செய்த எல்லா தவறுகள், என்னென்ன குறைகள் நம்ம விவாதித்து கொண்டு இருக்கிறோமோ, இன்றைக்கி அந்த விவாதம் இல்லை. அதனால் இல்லை சார், எனக்கு புரியுது சார். இப்போ ஒரு பேசிக்காக ஒரு கான்செப்ட். இப்போ காரைக்குடி எடுத்துங்களேன். காரைக்குடிக்குள்ளே இப்போ சீமானை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. காரைக்குடியை அமமுக கொடுக்குறாங்க அப்படின்னா, முந்தைய தேர்தல் 2021 தேர்தலில் அங்கே ஹெச் ராஜா போட்டிட்டார். அவர் 2வது இடத்துக்கு வராரு. அப்படி இருக்கிறப்போ என்ன, மாங்குடி தான் அங்கே ஜெயிக்கிறார். 2 முறை மாங்குடி ஜெயிக்கிறார். அப்படின்றப்போ 2வது இடத்துல ஹெச் ராஜா வருது. இந்த இடத்துல அதிமுகவும் பாஜகவும் அமமுகவும் ஒன்று சேர்ந்தது மூலமாக மாங்குடியையோ அல்லது திமுகவினுடைய பெரிய கருப்புன்னு யார் வேணா வேட்பாளர்கள் அவங்களுடைய ஆட்கள் நிறுத்தப்பட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாரா? இல்லை, அதற்கு திரு சீமானுக்கு இப்போ இதான் ஃபஸ்ட்டு தேர்தல். சீமானுக்கு இப்போ அவர் சொந்த ஊர் அதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு இளையாங்குடி தான் சொந்த ஊர். அங்கே அவர் காரைக்குடியில் போட்டியிடுகிறார்.
அதே சமயத்தில் டிடிவி தினகரனுக்கும் அங்கே நிறைய செல்வாக்கு இருக்கிறது. அதற்குரிய இணையான ஒரு செல்வாக்கு ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. அதிமுகவுடைய தொடர்பின் வழியாக அது இருக்கிறது. இப்போ இவர் டிடிவி தினகரன் தனி கட்சி இல்லாமல் என்டிஏவில் சேர்ந்து அதிமுகவோட இணைந்ததால் பலம் ஜாஸ்தி வரும். அந்த இடத்த எனக்கு கொஸ்டின் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அது சரியான ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். அதை தவிர இப்போ ராதாபுரம் திரு அப்பாவு நிற்கிற இடத்துலையும் ராதாபுரத்தில் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், பாஜக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ஏற்கனவே அப்பாவுக்கு ஏகப்பட்ட கெட்ட பெயர் அங்கே தொகுதியில். எங்களுக்கு பக்கத்து தொகுதி தான் அது. ஏகப்பட்ட பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதை இப்போ சொன்னால் நிறைய நேரம் ஆகும். அது அந்த இடத்துல இப்போ பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது அதுவும் லாஜிக்கலாக சரியாக இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்போது இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தின்ற சொல்கிற அம்சங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலான்னு இல்லை. அதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக உழைக்கிறாரு. பிரச்சாரம் இப்போ இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக செய்கிறாரு. எனக்கு அதில் அவருடைய செயல்பாடுகளில் நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன. எது இருந்தாலும் அவர் நல்ல ஒரு உழைப்பாளியாக உழைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த முடிவுகள் இப்பேற்பட்ட முடிவுகள் கூட்டணி கட்சிகளுக்கு, சிறு கட்சிகளுக்கு, பூவை மூர்த்திக்கும் கொண்டு அந்த மாதிரி சில சம்மந்தமே இல்லாத இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அவர் எப்பவுமே கேவி குப்பம் தானே சார் இருப்பார். பூவை ஜெகன்மூர்த்தியார் எப்பவுமே கேவி குப்பத்தில் தான் இருப்பார். அரக்கோணம் ரவி தான் ஒரு கண்ட்ரோலில் இருப்பார். அது தான் பார்த்துக்கலாம். 4 கேட் சீட்டு சொல்கிறீங்களா? ஆமாம், ஓகே. ஆமாம். அதனால் அது இருக்கிறது. ஒரு பக்கம். பொதுவாகவே இந்த 14 அமைச்சர்கள், திமுகவில் இருக்கிற 14 அமைச்சர்கள் என்ற தொகுதியில் சாதாரண கட்சிகளுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது முதல்ல ஓவராலாக அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு லாஜிக்காக இல்லை சார். எனக்கு வெளிப்படையாக உடைச்சி பேசுங்க சார். இதுக்கு பின்னாடி என்ன வியூகத்தை வச்சிருக்கிறார் இபிஎஸ்? இல்லை, அது வியூகம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த பிறகு வியூகத்தை பற்றி நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங், கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ஒத்துக்கிட்டு எல்லாரும் கலந்து பேசி தான் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கூட்டணி ஜெயிக்கணும், ஆட்சி அமைக்கணுங்கிற கொள்கையில் எடுத்திருக்காங்க. அப்போது அவர் ஒன்று நினைத்திருக்க வேண்டும், அதிமுக இந்த இடங்கள்லாம் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படி என்று அவங்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கிற தொகுதியெல்லாம் சிவசங்கர் தொகுதியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி. ஆக நீங்கள் சொன்ன மாதிரி சக்கரபாணி அவர் பலமுறை 7 முறை அங்கே அந்த தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறார். இப்படி இவங்களை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு நினைத்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா நான் குற்றஞ்சாட்டத்துக்கு நான் விரும்பலை, நான் குற்றஞ்சாட்டத்துக்கு முடியாது. ஏன் என்று சொன்னால் அந்த இடத்துல அவங்க எடுத்திருக்கிற முடிவு என்னவென்று சொன்னால் இது இவங்களோட மாட்டி விடலாம்னு தான் நினைத்திருக்க வேண்டும். அதுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டும். இதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். கடுமையாக உழைப்பார்கள். மத்தியிலிருந்து பல அமைச்சர்கள் வருவார்கள், பேசுவார்கள், எடுத்து சொல்வார்கள். திமுகவினுடைய குறைகளை நல்லா ஹைலைட் பண்ணுவார்கள். பர்டிகுலராக லஞ்ச ஒழிப்புக்கு எதிராக எந்த கட்சியுமே விஜயை தவிர வேற யாருமே லஞ்சத்தை ஒழிப்புன்னு ஒரு வார்த்தையே சொல்லலை. எனக்கு இல்லை, ஒரு நிமிஷம் நான் சென்டென்ஸ் முடிச்சிடுறேன். லஞ்ச ஒழிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டிலேயே இப்போ திமுகவும் அதிமுகவும் சினிமா பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்த கட்சிகள் தான். ஆனால் இப்போ புதுசாக வந்த பிளாட்ஃபார்ம் சினிமாவிலேருந்தே வந்த ஒருத்தர் விஜய் லஞ்சத்தை நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒழிக்க முடியாதுங்கிறது செகண்டரி. ஆனால் அந்த அளவுக்கு கூட குறைந்தபட்சமாக இந்த கட்சிகள் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த கட்சிகள் அதிமுகவோ திமுகவோ பொதுமக்கள் முன்னால் தங்களுடைய கோரிக்கையில் ஒரு கோரிக்கையாக லஞ்சத்தை ஒழிக்க, மதுக்கடையை நாங்கள் ஒழிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுப்போம்னு சொன்னது போல லஞ்சத்தை ஒழிப்பதற்கு நாங்கள் இந்த திட்டத்தை வைத்திருக்கிறோம் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் இந்த தொகுதி பங்கீட்டுக்குள்ள வந்துடலாம். அது நக்கீரன் பிரகாஷ் சொன்னார் இல்லைங்களா, கோயம்புத்தூர் வடக்கு இப்போ மாறி இருக்கு அப்படின்றாங்க. ஏற்கனவே அவங்க போட்டியிட்ட தொகுதியிலேருந்து மாறி இருக்கிறாங்க, தெற்குலேருந்து வடக்கு போயிருக்காங்கன்றப்போ ஏன் மாறணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு விஷயம், அங்கே அண்ணாமலை வெர்சஸ் வானதி சீனிவாசன்ற ஒரு காம்படிஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷனை உருவாக்குறாரா, அல்லது கோயம்புத்தூர் வடக்கு அதிமுக ஜெயிச்ச இடம் அப்படின்றதுனால எளிதா வெற்றி கிடைக்கும், பாஜக சட்டமன்றத்துக்குள்ள போகலான்ற வியூகம்? தட் இஸ் ட்ரூ. ஏன்னா வானதி சீனிவாசன் அவர்கள்
அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியில் அந்த மக்களுக்கு நிறைய நல்ல ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தொகுதி இப்போ பாஜகவுக்கான தொகுதி என்பது ஓரளவுக்கு பேசப்படுற விஷயம். அதனால் புதுசாக ஒரு தொகுதியை டெவலப் பண்ணுறதுக்கு வானதி சீனிவாசன் இந்த தொகுதியில் போட்டுட்டாங்கன்னா அந்த தொகுதிக்கு நிறைய செய்தாங்க, அதனால் இங்கேயும் செய்வாங்கன்னு எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போடலான்றதை அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். அதில் ஒரு குறை இருக்கிறதாக எனக்கு தோணவில்லை. அது ரொம்ப சரியான முடிவு தான். அதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் எப்படி போட்டியிடணும், எப்படி எல்லோரும் உழைக்கணும். திமுகவினுடைய குறைகளை பட்டவர்த்தனமாக எடுத்து சொல்லி அவர்கள் செய்கிறதெல்லாம் பொய் பிரச்சாரம், அவர்கள் சொன்னதுலலாம் உண்மை இல்லை, உண்மைக்கு புறம்பான தகவல்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் சொல்லப்படுது, நாட்டை மிகப்பெரிய கடனாளியாக ஆக்கிவிட்டது, அப்புறம் எல்லா மத்திய அரசை எதிர்த்தே அரசியல் நடத்தணுங்கிறத கொள்கையாக வச்சுருக்காங்க, வேறு எதையும் செய்யலை, சொல்கிறதுல முக்கால்வாசி 75% பொய் இருக்கிறது, ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறதுலேருந்து கீழே இருக்கிற வரைக்கும் பொய் சொல்கிறாங்க. இதை மக்கள்கிட்ட ரொம்ப பிரச்சாரத்தில் பிரபகண்டா மூலமாக சொல்லி நாட்டுக்கு ஊழலற்ற ஆட்சி, நல்ல ஒரு ஆட்சி, அதே சமயத்தில் மக்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு ஆட்சி, அதே போல் ஒருதலைபட்ச மத ரீதியான விஷயங்களில் ஒருதலைபட்சமான ஒரு நிலைப்பாடை தவிர்த்து பெரும்பான்மை மக்கள் நலனையும் பாதுகாக்கிற ஒரு ஆட்சி இந்த நாட்டுக்கு தேவை என்று மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது. மீண்டு வரேன் குமார் சார், எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த முடிவுகள், தேர்தல் சம்பந்தப்பட்ட முடிவுகள், அதிமுக வந்து பாஜகவுடைய அடிமை, பாஜகவுடைய அவங்க தான் எஜமானர்கள் அப்படின்னு சொல்கிற வாதங்கள் அத்தனையும் பொய் என்பது இந்த இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி அமைத்ததுலேயும் சரி, மற்ற எல்லா தன்னோட இருந்த இப்போ அண்ணாமலையே கூட வச்சுக்க முடியல, அண்ணாமலை இருந்தால் இப்போ ஒரு பெரிய பிரச்சார பீரங்கியாக இருந்திருப்பார். அவர் ஏதோ பெயருக்கு இருக்கிறாருங்கிற மாதிரி தான் தெரியுது. நான் பொதுவாக சொல்கிறேன், பல விஷயங்கள் இருக்கிறது. தமிழ்நாடு அரசியலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பூரா. அங்கே இருந்துட்டு டெல்லியில் வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடு அரசியலில் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கூப்பிட்டு இப்படி செய்ய, நீ அப்படி செய்ய, எடப்பாடி நீ இப்படி போ, அப்படி வாடலாம் சொல்கிறாங்கங்கிற மாதிரி தான் இப்போ கடந்த பல வருஷமாக அதான். அது உண்மை இல்லை. முதல்ல இந்த தேர்தலை பொறுத்தவரை முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கின டிசைன் தான். அந்த டிசைனை அவர் மாற்றுற மாதிரி அவர்கிட்ட ரிவர்ஸ் கியரோ மற்ற அவர் வண்டியில் அந்த அமைப்பு கிடையாது. அவர் எடுத்தால் இப்போ பிடிச்சா ஒரே பிடிச்சது தான். அது அவர் எல்லா உள்கட்சியிலையும் சரி கூட்டணி கட்சிகளையும் சரி இந்த முடிவு தான் அவர் எடுத்திருக்கிறார். இந்த விஷயத்தில் நாம் விவாதம் பண்ணுறதுக்கே லோக்கல் ஸ்டாண்டே நமக்கு கிடையாது. ஏன்னா சுமன் சி ராமன் சொன்னது போல், நானும் ஏற்கனவே சொன்னது போல், எல்லாரும் ஒத்துக்கொண்டு தான் அதை முடிவெடுத்தார்கள். ஒருவேளை வரலைங்கிறதுனால அவர்கிட்ட தகவல் சொல்லாமல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க. சீட்டு 1-2 கம்மியாக இருக்கேங்கிறதுக்காக தான் அது வாசன் வந்து லேட்டாக வந்திருக்கலாம், அல்லது அதுதான் காரணமாக இருக்கலாம், அது ஒரு மன திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். சரி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். டிடிவி வந்தது லேட்டாக இருக்கலாம். இதான் தான் இருக்குன்னு தவிர மற்றபடி ஒரு முடிவில் எல்லாரும் முன்ன பின்ன இருந்தாலும் கூட திரும்ப டெல்லிக்கு சொல்லி டெல்லி அதை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. சார் வேறு ஏற்றுக்கு தான் ஆகணும், நம்ம நிறைய ஒர்க் பண்ணுங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க, நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் வந்து பேச வரோம், கூப்பிடுங்க, மேடை போடுங்க, மீட்டிங் போடுங்க, நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவோம், நாம் அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழியில் அவர் ஒரே படியாக பிடிக்காரு, இப்படி தான் முடிஞ்சிருக்கும். நன்றி சார். ஆகையினால மக்கள் என்ன செய்யணும்னா, மக்கள் வந்து விழிப்புணர்வோட நாட்டுக்கு என்ன தேவை, ஒரு வேட்பாளர் எப்படிப்பட்ட வேட்பாளர், அவர் வந்து ஒரு குற்றம் செயலில் ஈடுபடாதவரா, கிரிமினல் குற்றங்களில் சம்மந்தப்படாதவரா, சொத்து கணக்குகளை பகிரங்கமாக அறிவிக்கக்கூடியவரா, ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய சொத்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லக்கூடியவரா, ஓரளவுக்கு படித்தவரா, என்ன யதார்த்தமாக அரசாங்கம் கொடுக்குற சலுகைகளையும் ஊதியத்தையும் பெற்றுக்கொண்டு அடக்க ஒடுக்கமாக வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் இந்த பதவி நமக்கு அளிக்கக்கூடியதா என்று நினைக்கக்கூடியவராக மக்கள் தேர்ந்தெடுத்தால் அது நல்லா இருக்கும். ஆனால் இவங்க யாரெல்லாம் நிறுத்துறாங்கன்னு தெரியாது. நன்றி சார். நேரம் இல்லை கருதி நான் இன்னொரு அவ்வளோதான்.